வணக்கம் நண்பர்களே, நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதானத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம். இன்றைக்கி வந்து விமலா மேம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க சிங்கப்பூர்லேருந்து. இன்றைக்கி அவங்க தான் நம்ம அன்னதானத்துக்கு நிதி உதவி வழங்கியிருக்காங்க. நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் சார்பாக விமலா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைக்கி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் அன்னதான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய பேஜ் இருக்கும், லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இல்லத்தில் நடக்கிற திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பெரியவர்களுடைய நினைவு நாள், திதி, இப்படி ஏதாவது நாட்களில் அன்னதானம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும், கால் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கீழே போகலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா வணங்கட்டும். பெருங்காயம், அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி வணங்கிடுச்சு. அடுத்தது இனிப்பு பூசணிக்காய், கேரட், கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் நல்லா காய் வணங்கட்டும். காலிஃப்ளவரும் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமெல்லாம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே அதில் போட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்ல காய், எல்லா காயும் வேகட்டும்னு கொஞ்சம் வேக விடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்து காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு பருப்பு எடுத்து விட்டுடலாம். ஏற்கனவே பருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு விட்டுடலாம். பருப்பு ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடித்து வச்ச சாப்பாட்டை அதில் போட்டு கிளறிக்கலாம். கிளறும்போது உப்பு பார்த்துட்டு கிளறிக்கலாம். குழம்பு இறக்கும் போதே நான் மல்லித்தலை போட்டுட்டேன். இப்போ நம்ம அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி. பேக் பண்ணி கொண்டு கொடுத்துடலாம். பேக்கிங். நாளைக்கு வேறொரு சமையலில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.